வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. எந்த அரசியல் கட்சிக்கும் தெளிவான தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் அடுத்த கட்ட ஆட்சி அமைப்பு குறித்து பல்வேறு அரசியல் ஆலோசனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. கூட்டணி கணக்குகள், ஆதரவு பேச்சுகள் மற்றும் அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு யூகங்கள் பரவி வரும் நிலையில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. மாநில அரசியலின் அடுத்த கட்ட முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகின்றன. தமிழகத்தில் நிலவி வரும் அரசியல் பரபரப்பை தொடர்ந்து மாநிலத்தின் பல முக்கிய இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலையை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய மையங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக முதல் மந்திரி ரங்கசாமிக்கு நித்யானந்தா வாழ்த்து தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்திய தேர்தல் சூழ்நிலைக்கு பிறகு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த தகவலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதிய ஆட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் அவர் தனது பாராட்டுகளை பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த செய்தி சமூக ஊடகங்களிலும் அரசியல் ஆர்வலர்களிடமும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக பேசப்படும் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. இதனை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய இராணுவ வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை பாராட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை இந்திய இராணுவத்தின் வலிமை, தைரியம் மற்றும் தயார் நிலையில் இருப்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லைப் பகுதிகளில் பணியாற்றும் வீரர்களின் அர்ப்பணிப்பு என்றும் மறக்க முடியாதது என்றும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டை பாதுகாக்க பணியாற்றிய இராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் துணிச்சலை பாராட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆயுதப்படைகள் காட்டிய வீரத்தையும் ஒற்றுமையையும் அவர் சிறப்பாக குறிப்பிட்டார். கடினமான சூழ்நிலைகளிலும் நாட்டிற்காக அயராது பணியாற்றும் வீரர்களின் சேவை இந்தியாவின் பெருமை என்றும் அவர்களின் தியாகத்தை நாடு என்றும் நினைவில் கொள்ளும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அசாமில் புதிய அரசு அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிமந்த பிஸ்வா சர்மா மீண்டும் மாநிலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளார் என கூறப்படுகிறது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொள்ள இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய ஆட்சியின் நிர்வாக முடிவுகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. கேரளத்தில் ரேபிஸ் நோய் பாதிப்பு காரணமாக 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சிறுமியின் நிலை திடீரென மோசமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் ரேபிஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து நோய் பரவல் மற்றும் பாதிப்பு காரணங்களை மருத்துவ அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர்.
பொதுமக்கள், செல்லப் பிராணிகள் மற்றும் தெருநாய்களால் ஏற்படும் கடி சம்பவங்களில் உடனடியாக தடுப்பூசி மற்றும் சிகிச்சை பெற வேண்டும் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரானின் அணு திட்டம் குறித்து கடுமையான கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்துக்கு மத்தியில் பல நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றன. உலக நாடுகள் அனைத்தும் அடுத்த கட்ட முன்னேற்றங்களை கவனமாக கண்காணித்து வருகின்றன. MV ஹொண்டாய்ஸ் என்ற சுற்றுலா கப்பலில் சந்தேகிக்கப்படும் ஹாண்டா வைரஸ் பாதிப்பால் அவசர சுகாதார நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முழு பாதுகாப்பு ஹாஸ்மார்ட் உடை அணிந்த மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். அரிதாக காணப்படும் என்ஸ் வகை ஹாண்டா வைரஸ் தொடர்பான அச்சம் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி தனிமைப்படுத்தல் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் சிறப்பு ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு மாற்றும் பணிகளும் நடைபெற்றன. உலக சுகாதார அமைப்புகள் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பரவலைத் தடுக்க கடுமையான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா முன்னெடுத்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தற்காலிகமாக நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கை குறித்து முன்கூட்டியே ஆலோசிக்கப்படவில்லை என்ற காரணத்தால் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்க இராணுவத்திற்கு முக்கிய விமான தளங்கள் மற்றும் வான்வழி பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிலைமை சீராகும் வரை நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா புதுமையான சுத்தமான எரிசக்தி முயற்சியில் முக்கிய முன்னேற்றம் எடுத்து வருகிறது. தேவையற்ற களைகள் மற்றும் உயிரிசைப் பொருட்களை பயன்படுத்தி கப்பல்களுக்கு தேவையான சுற்றுச்சூழல் நட்பு எரிபொருளான கிரீன் மெத்தனால் தயாரிக்கும் முதல் ஆலையை இந்தியா அமைத்து வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் களைகளை வீணாக்காமல் அவற்றை பயனுள்ள எரிசக்தியாக மாற்றும் இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க உதவுவதுடன் சுத்தமான போக்குவரத்துக்கும் ஆதரவாக இருக்கும். கழிவுகளை சக்தியாக மாற்றும் இந்த முயற்சி இந்தியாவின் பசுமை எதிர்காலத்திற்கான முக்கிய அடியாக கருதப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ள புதிய ஹைட்ரோஜெல் அடிப்படையிலான ஸ்மார்ட் செயற்கை தோல் தேவைக்கேற்ப தனது வடிவம், மேற்பரப்பு அமைப்பு மற்றும் தோற்றத்தையே மாற்றக்கூடிய திறன் கொண்டதாக உள்ளது. உயிரினங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதைப் போல இந்த புதிய பொருளும் வெளிப்புற சிக்னல்களுக்கு உடனடியாக பதிலளிக்கிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் ரோபோடிக்ஸ், செயற்கை கைகால்கள், மருத்துவ சாதனங்கள் மற்றும் அணியக்கூடிய தொழில்நுட்பங்களில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். மனிதர்களைப் போல உணரக்கூடிய ரோபோக்கள் மற்றும் சூழலுக்கு ஏற்ப மாறும் சாதனங்கள் உருவாகும் நாளை இது நெருக்கமாக்குகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.